நற்பவி எனர்ஜி சர்க்கிள் நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அது என்ன எனர்ஜி சர்க்கிள்? சக்தி வளையம். அந்த எனர்ஜி சர்க்கிள்ங்கிறது ஒரு குறியீடு. சில எண்களை எழுதி அந்த எனர்ஜி சர்க்கிள் நம்ம பண்ணினோம் அப்படின்னா அது பிரமாதமாக வேலை செய்யும். எனர்ஜி சர்க்கிளை ரெய்கி ஹீலர்ஸ், ரெய்கி தெரிஞ்சவங்க, ஹீலிங் தெரிஞ்சவங்க, ஹீலர்ஸ் அதிகமாக அதை சஜஸ்ட் செய்வார்கள். அது பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் செய்யக்கூடியதற்கு எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் எனர்ஜி சர்க்கிள் பிரமாதமாக வேலை செய்யும். எனர்ஜி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடியதற்கு இருக்கு. ஹெல்த்துக்கு இருக்கு, வெல்த்துக்கு இருக்கு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு எனர்ஜி சர்க்கிள் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, நான் எப்பொழுதும் சொல்லக்கூடியது தான், இங்கே நிறைய பேர் என்னன்னா இப்பராமசாமினா என்ன, இன்னைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா இன்னைக்கு இல்லை இப்பவுமே அது சால்வ் ஆயிடணுங்கிற எண்ணத்தில் தான் வருவாங்க. முதல்ல அது தப்பான இது. எப்பவுமே பிரபஞ்சத்திடம் நீங்கள் பிரபஞ்சத்தை உண்மையாக நம்பினீர்கள் என்றால், ஈர்ப்பு விதியை உண்மையாக நம்பினீர்கள் என்றால், இந்த மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள், கிரிகோரி கிராபோ நம்பர்ஸு, சுவிட்ச் வேர்ட்ஸு, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்பினீர்கள் என்றால், முதலில் நீங்கள் டியூரேஷனை நீங்கள் நாளைக்கே நடக்கணும், இப்பவுமே நடக்கணும், உடனே நடக்கணும், 6 மாதத்துக்குள்ளே நடக்கணும், இப்படிலாம் எதுவுமே வைத்துக்கொள்ளக்கூடாது. இது மிக முக்கியமான ரூல். அடுத்தபடியாக இந்த எனர்ஜி சர்க்கிளானது எப்படியெல்லாம் வேலை செய்யும்? நாம் இந்த எனர்ஜி சர்க்கிளை இப்போ ஒரு கடையோ வியாபாரமோ செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுடைய கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம், பணத்தோட வச்சுக்கலாம். ஒருத்தவங்க மளிகை கடை வச்சுருக்காங்க, அதற்கு பணம் சார்ந்த ஃபைனான்சியல் சார்ந்த எனர்ஜி சர்க்கிள் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா, எனர்ஜி சர்க்கிள் முதல்ல பேப்பராக இருந்ததுன்னா அதெல்லாம் லேமினேட் பண்ணிக்கணும். அது கிழிஞ்சிடுச்சுன்னா எனர்ஜி சர்க்கிள் அது வேஸ்ட்டு, எக்ஸ்பிரி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு எனர்ஜி சர்க்கிளை நீங்கள் லேமினேட் பண்ணி உங்களுக்கு அந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய இமேஜுக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வைக்கலாம். இது ஒரு அமைப்பு. இன்னொன்று, உங்கள் பேரெல்லாம் எழுதி வைக்கலாம், உங்கள் ஃபேமிலி நேம்ஸ் எல்லாம் கூட அதில் எழுதி வைக்கலாம். இல்லை எனக்கு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எனக்கு ஆடி கார் வாங்கணும், ஜாக்வார் கார் வாங்கணும், ரோல்ஸ் ராய்ஸில் வாங்கணும், BMW வாங்கணும், மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கணும், இப்படி என்ன தேவையாக இருந்தாலும் உங்களால் முடியும் என்கின்ற பட்சத்தில், எங்கே சார் நானே 10,000 ரூபா தான் வாங்குறேன், நான் போய் எங்கே சார் மெர்சிடிஸ் பென்ஸு வாங்க போகிறேன் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. முதல்ல நம்மால் முடியும், நம்மால் கண்டிப்பாக முடியும், எண்ணங்களால் முடியும், செயல்படுத்தினால் முடியும். நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நியாயமான எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே சாத்தியமாகும். இந்த எனர்ஜி சர்க்கிளும் அதே மாதிரி தான். ஸோ லேமினேட் பண்ணி நாம் அதை நாம் யூஸ் பண்ணுற இடத்துல வைக்கலாம். இல்லை நம்முடைய வீடு சொந்த வீடாக இருந்தது, இல்லை வாடகை வீடாக இருந்தாலும் அதில் இமேஜஸ்லாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் அதை ஒட்டி வச்சு நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடம், லிவிங் ரூமில், இல்லை ஒரு ஹாலில், இல்லை வேறு பெட்ரூமில், எந்த இடத்துல, ஆஃபீஸ் ரூமில், சில பேர் வீடே ஆஃபீஸாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரியான இடங்களில் கூட அதை வைத்து பார்த்துக்கொள்ளலாம். இல்லையா, ஒரு நோட் புக்கு, ஒரு லெஜர் புக்கு, ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதுக்குள்ளே வச்சுட்டு டெய்லி அதை பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதை அந்த எனர்ஜி சர்க்கிளிடம் சொன்னால் கண்டிப்பாக அது விரைவில் நமக்கு நடக்கும். இன்னொரு விஷயம், இந்த எனர்ஜி சர்க்கிளை அந்த இமேஜஸை அதை நம்ம ஸ்க்ரீன் சேவர் ஆக்கிக்கலாம், மொபைல் பிக்சராக வைக்கலாம், வால்பேப்பராக வைக்கலாம், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கலாம், வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கலாம், ஸ்டேட்டஸில் அடிக்கடி வைக்கலாம். இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி நம்மளுடைய பில்லோ மெத்தட்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்படி 5x55 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடோ அதே மாதிரி பில்லோ மெத்தட்னு ஒன்று இருக்குது. தலையணை கடியில் வச்சு விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, தினசரி நம்ம படுக்கிற தலையணை கடியில் வச்சு, அதுக்காக தலையணை கடியில் வைக்க சொல்லிட்டோமே அப்படின்னு புசைக்கி அதை கிழிச்சிடக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு தான் லேமினேட் பண்ண சொல்லிடுறேன். லேமினேட் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் அது டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆன எனர்ஜி சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது நெகட்டிவாக போயிடும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கணும் எனர்ஜி சர்க்கிள், எப்போவுமே ப்ளசண்ட்டாக இருக்கணும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அந்த எனர்ஜி சர்க்கிளில் இன்னொரு விஷயம், இந்த பில்லோ மெத்தட் மாதிரி வாட்டர் சார்ஜிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு எனர்ஜி சர்க்கிள் இருக்குது, அது எல்லாமே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி சர்க்கிளை
அந்த காடை இப்படி நம்ம வச்சுட்டு அது மேலே ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு அது மேலே ஒரு டம்ளரை வச்சு அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்தியும் இந்த அட்டைக்கு நான் செலுத்துகின்றேன் அப்படின்னு செலுத்தி அந்த தண்ணி அப்படி 3 விரலில் அப்படி டச் பண்ணணும். 3 விரலும் டச் பண்ணணும். உங்களுடைய எனர்ஜியானது உங்கள் கையில் ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு இருக்கும், பிரபஞ்ச எனர்ஜி இருக்கும். எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் தொடு உணர்தல். இது தொடு சிகிச்சை என்று பெயர். இது புரிகிறவங்களுக்கு தான் அது செயல்படுத்த முடியும். நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் இது வேலையே செய்யாது. அவங்களாம் இதை தயவுசெய்து இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி நெகட்டிவாக இருந்தால் நல்லா கல்லுப்பை போட்டு ஒரு வேளைக்கு 3 வேளை கூட குளிங்க. இல்லை கடலில் போய் ஒரு 3 வேளை நல்லா முங்கி எந்திரிங்க. இது வாட்டர் எனர்ஜி சர்க்கிள் பிரமாதமாக வேலை செய்யும். அந்த தண்ணியை நம்ம குடிச்சிடணும். அந்த எனர்ஜி சர்க்கிளை அப்புறம் எடுத்து வச்சிடலாம். டெய்லி கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். எனர்ஜி சர்க்கிளை செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் நாம் இப்போ பார்த்துருக்குறோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.